மேம் அண்ட் இன்னைக்கு நம்ம நீட்ல கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சேம் கொஸ்டின் வருமா மேம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இந்த மாடல்ல உள்ள கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸை எப்படி டேக்கிள் பண்றது, செகண்ட்ஸ்குள்ள எப்படி ஆன்சர் எடுக்கிறது அண்ட் ரொம்ப முக்கியமா கரெக்டா எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சரை வித் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். So let's get started and let's get moved right into the video. First, இன்னொரு question பாத்தீங்கன்னா 1 gram of hydrogen molecule has same number of molecules as in. So 1 gram of hydrogen has same number of molecules as in. இந்த 1 gram of hydrogenல எவ்வளவு molecules இருக்கோ அவ்வளவு number of molecules இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல யாரை வச்சிருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So molecules கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 4 பேரையும் மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். So we know moles is equal to given mass divided by molar mass. So molar mass ன்னு சொல்லும்போது atomic mass ஆவும் இருக்கலாம், molecular mass ஆவும் இருக்கலாம். இங்க ஆப்ஷன்ஸ்ல நிறைய molecules கொடுத்ததுனால it means molecular mass. First ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிச்சோம்னா it is 1 divided by ஒரு ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 1, 2 ஹைட்ரஜனுக்குனால 2 and so it is 0.5 moles. Next N2க்கு எடுத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜனுக்கு 14, 2 நைட்ரஜனுக்கு 28. அதனால given mass 14 divided by molar mass is 28. கட் பண்ணீங்கன்னா 0.5 வந்துரும். இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் if the number of moles is equal then the number of molecules is also equal. ஏன்னா moles அவகேட்ரோ நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாதான் மாலிகுல்ஸ் கிடைக்கும். கரெக்டா அதனால obviously option A is the right answer. பட் இருந்தாலும் நான் இதை மூணுத்தையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். you should have a clear understanding னா அதுக்காக. next 18 grams of H2 எடுத்தீங்கன்னா 18 divided by 18 it will give you 1 moles. 16 grams of CO எடுத்தீங்கன்னா 16 divided by 28 approximate 0 point something வர மாதிரி இருக்கும். and 28 grams of N2 it is 28 divided by 28 அதனால 1 gram. so obviously the correct answer is option A. okay வா? அடுத்த question in which of the following equilibria Kp and Kc are not equal. எப்ப நம்ம Kp and Kc not equal அப்படின்னு சொல்லுவோம்? yes உங்களுக்கு தெரியும், நீ எனக்கும் தெரியும். எப்ப நம்ம சொல்லுவோம்? whenever we know Kp is equal to Kc RT power del Ng. del Ngங்கிறது number of gaseous product minus gaseous reactant. அந்த delta Ng 0 ஆயிருச்சுனா if delta Ng is 0 இந்த whole value 1 ஆயிரும். அப்பதான் Kp is equal to Kc அப்படின்னு வரும். அப்போ எங்க Kpயும் Kcயும் ஈக்குவலா இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்கன்னா obviously அங்க if Kp and Kc should not be equal to 0 then delta Ng should not be equal to 0. இதுதான் கான்செப்ட். சோ நீங்க இந்த 4 ஆப்ஷனையும் பாக்குறீங்க, எங்க டெல்டா Ng not equal to 0 அப்படிங்கறத செக் பண்றீங்க. செக் பண்ணி அழகா ஆன்சரை போட போறீங்க. சரியா? செக் பண்ணிடலாமா? So first option la இங்கேயும் gas. So it is 2 minus 1 which is 1. Next case la இங்க 2 1 1. அப்போ 2 minus 2 it is 0. Next இங்க 2 1 1 1 1. 2 minus 2 it is 0. and finally இங்க 2 and 2 இங்கேயும் 2 minus 2 0. எங்க delta Ng 0 ஆகாம இருந்திருக்கு? இங்க மட்டும்தான். and so option A is the right answer. அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चन தான் பார்க்க போறோம். இது தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய क्वेश्चन. ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. ப்ரீவியஸ் இயர்ல மட்டுமே இதே கான்செப்ட்ஸை 3-4 தடவை கேட்டிருக்கான். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்களேன், for an endothermic reaction ஒரு endothermic reactionல first of all endothermic reactionனா என்ன? endona absorb, thermicனா heat. அப்ப heat absorb பண்ணி வச்சுக்கக்கூடிய reactions தான் நம்ம endothermic reaction சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய endothermic reactionல delta H பாசிட்டிவா இருக்கும். என்ன காரணம்? reactant heat absorb பண்ணிட்டு தான் ப்ராடக்டா மாறி இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த அப்சார்ப் ஹீட் பாசிட்டிவ் ஹீட்டா தான் இருக்கும். அதனால ஆல்சோ எண்டோதெர்மிக்ல இது இல்லாம நீங்க இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரைட்? எண்டோதெர்மிக்ல
நீங்க இது இல்லாம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். if delta H is positive, delta H positive na, then obviously change in heat என்னவா இருக்கும், பாசிட்டிவா தானே இருக்கும். ஏன்னா enthalpy na heat in state function, heat na Q na heat in path function. அப்போ state function positive na path function பாசிட்டிவா தானே இருக்கும். அதனால இந்த क्वेश्चनக்கு B and D is the right answer. ஓகேவா, கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா இன்னொரு क्वेश्चनக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த क्वेश्चन என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, கொடுத்துட்டு அதோட ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் E0 வேல்யூ 0.32 வோல்ட்ஸ் னு சொல்லிட்டாங்க. அது கூடவே ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் எனர்ஜி, ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் எனர்ஜி வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? சோ நமக்கு ரியாக்ஷன் தெரியும், ஃபாரடேஸ் வேல்யூ தெரியும், ஆல்சோ ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் E0 வேல்யூ தெரியும், டெல்டா G0 கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளோட ஃபார்முலா என்னவா இருக்கும், டெல்டா G0 is equal to minus NF E0 of a cell. இங்க E0ங்கிறது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், Fங்கிறது ஃபாரடேஸ் கான்ஸ்டன்ட், Nங்கிறது நம்பர் ஆஃப் electrons used in the chemical reaction. ஓகேவா? ஓகேவா? சோ இந்த chemical reactionல பாத்தீங்கன்னா உங்களுக்கு zinc 2+ மாறுது, 2 electrons transferred, Fe2 plus Fe மாறுது, 2 electron transferred. அப்ப obviously N is equal to 2. இப்போ values எல்லாம் substitute பண்ணி பார்க்கலாமா? So it is minus 2 into 96500 னே எடுத்துக்கோங்க. Faradays approximate பண்ணி எடுத்துக்கலாம், exact value எடுக்கணும்ங்கற அவசியம் இல்ல. into E0 வேல்யூ வந்துட்டு 0.32 கொடுத்திருக்காங்க. இப்போ minus 2 into 0.32 0.64 into 96500 multiply பண்ணி பாத்தீங்கன்னா approximately minus 61750 joules mole inverse னு வேல்யூ வரும். பட் நமக்கு இந்த வேல்யூ தான் வேணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே கிலோ ஜூல்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த ஜூல்ஸை கிலோ ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 1000 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா obviously option A will be right answer and so you go with option A. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாலிகுல்ஸை அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஷேப் கூட மேட்ச் பண்ண போறோம். எப்படி மேம் மாலிகுலோட ஷேப்பை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் ஹைபிரிடைசேஷன்ல நம்ம ஸ்டெரிக் நம்பர் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம், which comes in chemical bonding. ஸோ ஸ்டெரிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மாலிகுல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஸ்டெரிக் நம்பர். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஒவ்வொரு மாலிகுலுக்குமான ஸ்டெரிக் நம்பர் என்னங்கறத கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் XeO3 xenon வந்துட்டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கு, குரூப் 18ல இருக்கிறதுனால ஆட்டோமோஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? எப்பவுமே பி பிளாக்க பொறுத்தவரை அவங்களோட குரூப் நம்பர் -10 பண்ணீங்கன்னா ஆட்டோமோஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால 1 2 3 4 5 6 7 8 ஓவராலா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 8 எலக்ட்ரான்ஸையும் ஆக்சிஜன் கூட கனெக்ட் பண்றேன். ஆக்சிஜன் ஆஃப் கோர்ஸ் டபுள் பாண்ட் பண்ணாதான் ஸ்டேபிளா இருக்கும், இது நமக்கே தெரியும். அதனால இப்படி டபுள் பாண்டட்ல இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகும். சோ இப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர், if you have a single bond அது சிக்மா பாண்டா இருக்கும். if you have a double bond அதுல ஒன்னு சிக்மா இன்னொன்னு பை, and triple பாண்டா இருந்துச்சுன்னா அதுல ஒன்னு சிக்மா மிச்ச ரெண்டும் பையா இருக்கும். சோ அதனால இங்க டோட்டலா ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கணும் தான். ஓகேவா? ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கணும் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் 1 2 3 3 பிளஸ் எத்தனை லோன் பேர் இருக்கு 1. சோ 3 plus 1 is 4. 4 அப்படிங்கிற கவுண்ட் வந்துச்சுன்னா ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் வரணும். அதனால இதோட hybridization is going to be sp3. ஓகேவா? sp3 sp3 இருந்துச்சுன்னா the structure is pyramidal. அதனால XeO4 க்கு obviously sp3 pyramidal will be the right answer. so இதே மாதிரி நீங்க பாக்கி 3 மாலிகுல்ஸ்க்கும் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீரியஸான நீட் ஆஸ்பிரண்டா இருந்தா
மறக்காம இதற்கான ஆன்சரை நீங்க லைவ் சாட்லயோ கமெண்ட்லயோ சொல்லுங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாமா? ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட், இப்போ நம்ம இந்த 4 ஆப்ஷன்ல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இது ஆக்சுவலா பி பிளாக் ப்ராப்பர்ட்டிஸுக்கே உரிய கொஸ்டின்னே சொல்லலாம். ஏன்னா பி பிளாக்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கன்ஃபியூசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஹை ஸ்கோரிங் ஏரியாஸ் as well. ஸோ அங்கிருந்து தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதற்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்ததுமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஆர்டர் கிட்டத்தட்ட இப்படி வந்திருக்கணும். என்ன காரணம்? as we go down the group, ஒரு குரூப்புக்கு டவுன்வர்ட்ஸா போகும்போது we all know that the bond strength always decreases. As we move down the group, the bond strength always decreases. அப்போ bond strength decrease ஆகுதுன்னா fluorine, chlorine, bromine, iodine இருக்கு. அயோடினுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான பாண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். which means அயோடினோட மாலிகுலை ஈஸியா அயோனைஸ் பண்ண முடியும். மாலிகுல்ஸ்ல பிரிச்சு அயோனா மாத்த முடியும். அதனால ஆப்வியஸ்லி ஹைட்ரஜன் அயோடைடுக்கு அப்புறம் Br, chlorine and fluorine வந்திருக்கணும். And so, the correct answer is absolutely option A. Option B ல fluorine -1 oxidation stateல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. That is correct. Whereas மத்த halogens like chlorine, especially chlorine தான் இந்த 4த்தையுமே காமிக்கும். bromine, iodine இதுல 1-2 oxidation states காமிக்கும். So obviously option B is right. The enthalpy of dissociation of fluorine is smaller than that of chlorine. It is also right. And finally, chlorine is stronger oxidizing agent than chlorine. Yes, because fluorine ஓட electronegativity அதிகம். அதனால, so yes, out of these 4 options, option A is the incorrect statement, yet the right answer. Okay, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? Yes. அடுத்த கொஸ்டின் இதோ உங்களுக்காக. எப்பவுமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இந்த ஐசோமரிசம் காம்ப்ளெக்ஸ், IUPAC நேம் காம்ப்ளெக்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீட்க்கு ரொம்ப பிடிச்ச, என்டிஏக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். நீட் அண்ட் ஜேஇல கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். I'll give you few seconds, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். and then I'll let you know the answer. ட்ரை பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல NO2 இருக்கு. NO2 இருக்குன்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி லிங்கேஜ் ஐசோமரிசம். ஏன்னா NO2ல லிங்கேஜ் கான்செப்ட் அதிகமா இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் NH35SO4Br, this comes under ionization isomerism. அடுத்ததா CONH3 டே, இங்க 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. 2 காம்ப்ளெக்ஸ் இருந்தாவே அது கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். அப்ப பாக்கி இருக்கிற ஒண்ணு சால்வேட் ஐசோமரிசம். ஏன்? இங்க வாட்டர் மாலிகுல் வந்திருக்கு, அதனால சால்வேட் ஐசோமரிசம். புரிஞ்சுச்சா? கிளியரா? டே கண்ணா, உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கான டீடைல் ஒன் ஷாட் வேணும்னா ஒன் ஷாட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. so that அடுத்த ஒன் ஷாட்டா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான் இருக்கும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? எஸ். ஓகே, அடுத்த क्वेश्चन எனக்கு ரொம்ப பிடித்தமான क्वेश्चन. எனக்கு மட்டும் இல்ல, நீட்டுக்கே உரிய क्वेश्चन. so which is IUPAC of a compound. GOC-ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन IUPAC-ல இருந்து கேட்பான். ஒரு क्वेश्चन ஐசோமரிசம்ல இருந்து கேட்பான். அண்ட் லாஸ்ட் ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா உங்களோட அந்த அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த், கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, இந்த ஏரியாஸ்ல இருந்து அந்த 4 எஃபெக்ட்ஸ் வரும்ல, இண்டக்டிவ், எலக்ட்ரோமெரிக், மீசோமெரிக், ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாலிகுலை பார்த்து இதற்கான IUPAC என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கப்புறமா நான் இதற்கான ஆன்சரை சொல்றேன். குவிக் ட்ரை பண்ணுங்க. This is actually an easy peasy question. ட்ரை பண்ணா கண்டிப்பா இதற்கான ஆன்சரை எடுத்துட முடியும். ஸோ குவிக்கா ஆன்சர் பண்ணுங்கடா கண்ணா. ஸோ நான் என்ன பண்றேன், எப்பவும் போல கார்பனுக்கு நம்பரிங் கொடுக்கணும். ஸோ அதனால ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் 1 2 3 4 5 6. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்க என்ன பேரண்ட் செயின் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் this is actually a benzene structure. அதனால பேரண்ட் செயின் வந்து என்னவா இருக்கும்? பென்சீனா இருக்கும். ஆல்சோ இங்க ஃபங்க்ஷனல் குரூப் யாரு? ஃபங்க்ஷனல் குரூப் நைட்ரோ குரூப்.
அதனால it is called as so இப்போ இந்த क्वेश्चनல பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு மூணுமே சப்ஸ்டிட்யூயன்ட்ஸா இருக்கு fluoro nitro and ethyl group substituents இருக்கு so இந்த substituents நம்ம நம்பரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் so in order to give all the substituents smallest number நம்ம fluorine ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 னு சொல்லிட்டு நம்பரிங்க கொடுத்துட்டோம் next இங்க parent chain benzene பார்த்தாவே தெரியுது so அதனால benzene அப்படினு எழுதிக்கலாம் next நம்மளோட substituents எழுதணும் இல்லையா if you have two or more substituents then alphabetical orderல போணும் அப்ப first நம்மளோட ethyl group next fluoro group and finally nitro group வர மாதிரி இருக்கும் இத நம்ம நேம் பண்ணோம்னா we would get 4 ethyl 1 fluoro and 2 nitrobenzene this would be your right answer புரிஞ்சுச்சுங்களா ரொம்ப ஈஸியான क्वेश्चन இந்த மாதிரி क्वेश्चंस கண்டிப்பா GOC ல இருந்து வரதுக்கான chances அதிகம் ஓகேவா இன்னொரு the most important question from organic chemistry is naming reaction either ஒரு naming reaction கொடுத்துட்டு அதுல reagent யாரு catalyst யாரு product யாரு அப்படினு கேட்கலாம் இல்ல இந்த மாதிரி மொத்தமா கொடுத்து reaction and product match it கூட கேட்கலாம் so இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க actually இந்த மாதிரி क्वेश्चंसக்கெல்லாம் ஈஸியா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு upcoming one shotல ட்ரிக்கோட சொல்லி தர போறேன் so it will be super duper easy for you guys yes first Gabriel synthesis எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கடா கண்ணா Gabriel synthesis primary amines synthesize பண்றதுக்காக from amide primary amines synthesize பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க next Cope synthesis எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கடா கண்ணா Cope synthesis salicylic acid உருவாக்குறதுக்காக whereas trimertamine salicylic aldehyde உருவாக்குறதுக்காக next Williamson synthesis ஓட இன்னொரு பேரே Williamson's ether synthesis so it is going to be ether and finally Etard reaction Etard reaction chromyl chloride is the reagent and the byproduct is an aldehyde which is benzaldehyde இப்படிதான் ஈஸியா நீங்க உங்க ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் டோன்ட் யூ வரி நான் நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்லி நேமிங் ரியாக்ஷன் ரியேஜென்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி போடுறேன் so that it will be easy for you சரியா right so here we go with the last question chemistry நாவே grignard reagent பேஸ் பண்ண questions இருக்காம இருக்குமா every year கண்டிப்பா grignard reagent ஓட reaction ல இருந்து எப்படியாச்சு direct or indirect ஒரு question கேட்றுவான் so அதனால அந்த மாதிரி ஒரு question தான் இது இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க quick da kana quick சொல்லுங்க பாப்போம் so first of all இந்த reactionல என்னடா நடக்கும் CO2 நான் இப்படி எழுதிக்கிறேன் C double bond O C double bond O plus R MgX இப்போ C double bond O C double bond O ல and R MgX ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா alkyl group is partially negative Mg group is partially positive அப்ப என்ன நடக்கும் இந்த alkyl group டைரக்டா இந்த double bond break பண்ண பார்க்கறதுனால இங்க ஒரு intermediate form ஆகும் அது என்ன intermediate மேம் அப்படின்னு கேட்டிட்டீங்கன்னா it is none other than R C O MgX double bond so இங்க என்ன நடந்திருக்கு இந்த ஆக்சிஜன் கூட இந்த MgX கனெக்ட் ஆயிருக்கு இந்த கார்பன் கூட இந்த alkyl group இங்க கனெக்ட் ஆயிருக்கு ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன் அப்படியே இங்கே இருக்கு பட் இது ஸ்டேபிளா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிளா இருக்காது ஸோ அதனால தான் இதை ஹைட்ரலைஸ் பண்ணி நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கிறாங்க கரெக்டா அப்போ இங்க அந்த வைங்கிறவன் யாரு ஆப்வியஸ்லி யாராக இருப்பான்டாக்கனா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ ஆகத்தான் இருக்கான் யூ கேன் செக் இட் வித் given answer here and so option A is the right answer super massa most important question for NEET from chemistry நம்ம பார்த்துட்டோம் இந்த மாடியூல்ஸ் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த மாடியூல்ஸ்ல இருந்து சேம் क्वेश्चन வரும்னு நான் சொல்ல பட்
இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து சேம் கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரியா சரியா? சோ அதனால இத நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் கொஸ்டின்ஸும் வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி பயாலஜி கொஸ்டின்ஸ் அடுத்ததா வருது. சோ அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லா பார்த்து உங்களோட சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு a மெடிக்கல் காலேஜ் நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹலோ பசங்களா, வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா அது ஏன் அப்படி கேட்டிருக்காங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் என்னென்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்றது ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? பார்த்துலாமா? இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேதாந்த் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. செஷனை லைக் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே, சூப்பர் கண்ணா. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு அனாட்டமி பேஸ் கொஸ்டின், லீஃப் அனாட்டமி பேஸ் கொஸ்டின். ஓகேங்களா? In the leaf there is usually middle prominent vein which is known as middle prominent vein. நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராச்சிஸா, பொல்வீனஸா, மிட்ரிப்பா, ஸ்டிப்யூலா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா, அது சொல்றதுக்கு முன்னாடி மிடில் ப்ராமினன்ட் வெயின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம லீஃப் இப்படி இருக்குமா, நம்ம லீஃப்ல வந்துட்டு சென்டர்ல இப்படி போகும் பாத்தீங்களா? இதான் நம்ம என்ன சொல்றோம், மிடில் ப்ராமினன்ட் வெயின்னு சொல்லுவோம். மிடில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், மிட் ட்ரிப்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, மிட்ரிப் தான். ஓகேங்களா? மிட்ரிப் தான் நம்ம என்ன சொல்றோம், மிடில் ப்ராமினன்ட் வெயின்னு சொல்றோம். இந்த மிட்ரிப்ல இருந்து சைடுல வருது பாத்தீங்களா, இது சைடு வெயின். ஓகேங்களா? இதை நம்ம மிட்ரிப்னு சொல்ல மாட்டோம். இதை வச்சுதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ் சொல்லுவோம். ஆப்போசிட்டா, ஆல்டர்னேட்டா, ஸ்டிப்புலா, எஸ்டிப்புலேட்டா அப்படின்னு நம்ம படிப்போம் பாத்தீங்களா? அதே மாதிரி ஆப்போசிட்டா, ஆல்டர்னேட்டா சொல்லுவோம்ல. அது என்ன பேஸ்ல வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த லீஃப் இப்படி வருது பாத்தீங்களா, அந்த லீஃப் வருது பாத்தீங்களா, இந்த இது சைடுல இருக்க வெயின் அரேஞ்ச்மெண்ட் வச்சு அந்த ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்டா இல்ல ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட்னா ஒரே மாதிரி இப்படி இருக்கிறது. மிட்ரிப்ல இப்படி வரதா ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஒரே போல்ல ரெண்டு வருது. ஆல்டர்னேட்னா ஒரு போல்ல ஒன்று தான் வரும், ஒரு வெயின் தான் வரும். ஓகேவா? இது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட், இது ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே ஓகேண்ணா? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, மிட்ரிப். மிட்ரிப் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஆல்டர்னேட் நேம் ஆஃப் லீஃப் பிளேடு. லீஃப் பிளேடுனா என்ன சார்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இதுதான் நம்ம லீஃப் பிளேடுன்னு சொல்லுவோம். இருக்கு சரியா? இது லீஃப், மிட்ரிப் இருக்கு, வெயின் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம், லீஃப்னு சொல்றோம். ஸோ லீஃபோட இந்த அப்பர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அப்பர் சர்ஃபேஸ் இருக்குல்ல கண்ணா, அதான் நம்ம என்ன சொல்றோம், லீஃப் பிளேடுன்னு சொல்றோம். இந்த சர்ஃபேஸ், இந்த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் தான் நம்ம என்ன சொல்றோம், லீஃப் பிளேடுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த அப்பர் சர்ஃபேஸ் இப்படி இருக்கும்ல, லீஃப் நம்ம எடுத்து பாத்தீங்களா, இப்படி இருக்கும் பாத்தீங்களா, அந்த அப்பர் சர்ஃபேஸ் இருக்குல்ல கண்ணா, அந்த அப்பர் சர்ஃபேஸ் நம்ம என்ன சொல்றோம், லீஃப் பிளேடுன்னு சொல்றோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லாமிலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லீஃப் பிளேடோ இன்னொரு நேம் என்னது, லாமிலா. ஓகேவா? அப்போ லீஃப் பிளேடும் லாமிலாவும் என்னன்னா ஒரு லீஃபோட அப்பர் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? இது ரொம்ப அதிகமாக கேட்கப்படுற கேள்வி, இது ரொம்ப பேசிக்கான கேள்வி கூட தான். ஓகேங்களா? இது இந்த லீஃப் பிளேட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸானமி அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்போ ஆல்டர்னேட் நேம் ஆஃப் லீஃப் பிளேட் என்னது, லாமிலா. லாமிலாவும் லீஃப் பிளேட் ஒன்று தான், இந்த அப்பர் சர்ஃபேஸ் அது இதுதான் நம்ம என்ன சொல்றோம், லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அனிமல் ஹேவிங் ட்ரோசோவென்ட்ரல் ஃபிளாட்டன்ட் பாடி. ட்ரோசோவென்ட்ரல் ஃபிளாட்டன்ட் பாடினா என்ன சார் அப்படின்னா, ட்ரோசோனா என்னது, பின்னாடி, வென்ட்ரல்னா முன்னாடி. ஓகேவா? இப்போ பின்னாடியும் முன்னாடியும் ஃபிளாட்டான ஒரு பாடி இருக்கும். அனிமல் கிண்டர் படிக்கும்போது இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இதுல வந்து இதா இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு இதனால தான் அதை பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அது என்ன இதுனா பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ்ல தான் என்ன இருக்குமா, ட்ரோசோவென்ட்ரல் ஃபிளாட்டன்ட் பாடி பிரச்சனை இருக்கும். ட்ரோசோனா பின்னாடி, வென்ட்ரல்ல முன்னாடி. அந்த ட்ரோசோ வென்ட்ரல் சைடு வந்துட்டு ஒரே ஃபிளாட்டண்டா இருக்கும். அந்த ஃபிளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால தான் என்ன சொல்றோம், ட்ரோசோ வென்ட்ரல் ஃபிளாட்டன்ட் பாடி. அப்போ நீங்க அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரோசோ வென்ட்ரல் ஃபிளாட்டன்ட் பாடின்னு பார்த்தாலே உங்க இது எங்க போயிடணும், பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸோட ஒன் ஆஃப் த மேஜர் டிட்டர்மினேஷன் தான் என்ன சொல்றோம், இந்த ட்ரோசோ வென்ட்ரல் ஃபிளாட்டன்ட் பாடின்றது. ட்ரோசோனா சொல்ற மாதிரி பின்னாடி, வென்ட்ரல்ல முன்னாடி. அதான் ட்ரோசோ வென்ட்ரல் ஃபிளாட்டன்ட் பாடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம 4வது கொஸ்டின் பார்த்தலாம். நம்ம 3 கொஸ்டின் பார்த்தாச்சு, நம்ம 10 கொஸ்டின் பார்ப்போம் சொல்லுங்க. ஓகேவா? நம்ம 4வது கொஸ்டின் பார்த்தலாம். 4வது கொஸ்டின், எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிளாட்வார்ம்ஸ். ஓகேவா? எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிளாட்வார்ம்ஸ் அண்ட் டேனியா. ஃபிளாட்வார்ம்ஸ் அண்ட் டேனியா எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுவோம், டேனியாலாம் தெரியல, ஒரு புழு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? புழு மாதிரி இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் அண்ட் டேனியா வந்து எப்படி அதோட வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்கிரீட் பண்ணுது, அப்படி அதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளேம் செல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம லெசன் எடுக்கும்போது சொல்லியிருந்தோம், இந்த நெருப்பு துகள்கள் அப்படின்னு சொல்லிப்போம். ஃப்ளேம் செல்ஸ் தான் இதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர். பிளாட்ஃபார்ம் அண்ட் டேனியாவோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரா நம்ம படிக்க வரது ஃப்ளேம் செல்ஸ். ஓகேவாக்கா? எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அண்ட் டேனியா வந்துட்டு ஃப்ளேம் செல்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், ஈவன் வென் தேர் இஸ் நோ ஹேர். நோ ஹேர்னா விண்ட் தான் சொல்றாங்க. நோ ஹேர் இந்த ட்ரக்கியா டஸ் நாட் கொலாப்ஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப். ட்ரக்கியா உங்களுக்கு தெரியும்ல,
இப்படி வந்து இருக்கும். ஒரு நம்ம லங்ஸில் வந்துட்டு இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ப்ரெசென்ட் ஆகி இப்படி வந்திருக்கும். வந்து டயஃப்ரம் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம லங்ஸ்ன்னு தெரியும். இதுலேருந்து தான் இந்த பிராங்கியோல்ஸு இங்கேருந்து பிரான்ச் ஆகி போகும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கேருந்து பிரான்ச் ஆகி போய் இங்கே வந்துட்டு டுவர்ட்ஸ் த எண்டில் வந்து இந்த ஆல்வியோலி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த லங்ஸோட இது. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு இப்படி 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 இந்த கம்ப்ளீட் ரிங் இல்ல, பட் இருந்தாலும் ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்க அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த கம்ப்ளீட் ரிங் இல்ல, பட் ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப ஏர் பிரசன்ட் ஆகலனா கூட அந்த ட்ரக்கியால வந்துட்டு எப்படி வந்துட்டு அது கொலாப்ஸ் ஆகாம இருக்கு, எந்த ரிங்கை யூஸ் பண்ணி கொலாப்ஸ் ஆகாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்டிலேஜியஸ் ரிங்னு சொல்லுவோம். எந்த ரிங்னா கார்டிலேஜியஸ் ரிங்கை யூஸ் பண்ணி தான் அது வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இப்படி போடுறோம், இந்த லங்ஸ்ல இருந்து ட்ரக்கியால இருந்து ஏர் எதுவுமே போலனால அது எப்படி கொலாப்ஸ் ஆகாம அந்த ஏர் பைப் எப்படி கொலாப்ஸ் ஆகாம அப்படியே நிக்குதுன்னா அதுல வந்துட்டு கார்டிலேஜியஸ் ரிங், கார்டிலேஜ்னா மசில்ஸால மேடப் கார்டிலேஜஸ் டிஷ்யூஸ் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, படிச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த கார்டிலேஜஸ் ரிங்னால மேடப்பான ரிங்ஸ் இருக்கிறதுனால அது வந்து கொலாப்ஸ் ஆக மாட்டேன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பிரசன்ஸ் ஆஃப் ஏர் இல்லனா கூட எப்படி கொலாப்ஸ் ஆகாம இருக்குன்னா என்ன ரிங் பிரசன்ட் எப்படி கொலாப்ஸ் ஆகாதுன்னு தெரியும். பட் என்ன ரிங் பிரசன்ட் ஆனதுனால கொலாப்ஸ் ஆகாம இருக்குன்னா இந்த கார்டிலேஜஸ் ரிங் பிரசன்ட் ஆனதுனால கொலாப்ஸ் ஆகாம இருக்கும். ஓகேவா? இது அசெஷன் அண்ட் ரீசன்ல கூட கேட்கலாம். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போனி ரிங்ஸ் இல்ல, டர்கர் பிரஷர் இல்ல, சைட்டினஸ் ரிங் இல்ல, ஒன்லி கார்டிலேஜஸ் ரிங் பிரசன்ட் இருக்கிறதுனால தான் அது கொலாப்ஸ் ஆகாம இருக்கு. ஓகேவா? இதுதான் 5th क्वेश्चन. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோ ஏர் ட்ரக்கியால நோ ஏர் இருக்கும்போது கார்டிலேஜஸ் ரிங் பிரசன்ட் இருக்கிறதுனால கொலாப்ஸ் ஆகாம இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம 6வது क्वेश्चन பார்த்துடலாம். 6வது क्वेश्चन என்ன, குளோட்டிஸ். குளோட்டிஸ் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நடக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓப்பனிங் இந்த ஃப்ளோர் ஆஃப் எந்த ஃப்ளோர்ல வந்து குளோட்டிஸ் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நடக்கும்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபேரின்ஸ். ஃபேரின்ஸ் அப்படின்னா குளோட்டிஸ் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நடக்கும். ஓகே, மோஸ்ட் அந்த டைஜஷன்ல பார்க்கும்போது நம்ம பார்த்துலாம், இல்ல அந்த ஹேர் ஃப்ளோல போகும்போது ஒரு குளோட்டிஸ் இன்னொரு குளோட்டிஸ் போகணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? டைஜஷன் இல்லைன்னு விடக்கூடாது. பட் நம்ம இந்த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோர் போகிறது குளோட்டிஸ் வழியா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஓப்பனிங் ஃப்ளோர் ஆகி போயிட்டு இருக்கும். அது எல்லாம் நடக்கும் அப்படின்னா ஃபேரின்ஸ்ல நடக்குது. ஓகேவா? மவுத்ல ட்ரக்கியல டயஃப்ராம்ல ஃபேரின்ஸ்ல தான் இந்த குளோட்டிஸ் வந்து ஓப்பனிங் இந்த ஃப்ளோரா நடக்குது. ஓப்பனிங் இந்த ஃப்ளோரா குளோட்டிஸ் எதுல நடக்குது? ஃபேரின்ஸ்ல தான் நடக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 7th क्वेश्चन பார்த்துலாம். 7th क्वेश्चन இருக்கு, which one of the option is incorrect? என்ன ஆப்ஷன் வந்துட்டு இன்கரெக்ட்னு கேக்குறான். கரெக்ட்னு கேட்கல, என்ன ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட்னு கேட்கலாம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு இது கொஸ்டினை பார்க்கும்போது அவன் கரெக்டான கொஸ்டின் கேட்கறானா ராங்கான கொஸ்டின் கேட்கறானா, என்ன ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்றான், எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கேட்கறானா, எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லை அப்படின்னு கேட்கறானா அப்படின்றத பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நல்லா படிச்சதுக்கு அப்புறமா இதுக்குள்ள வாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் நல்லா படிக்காம இதுக்குள்ள வந்ததுனால பிரச்சனையா வரும். ஓகேவா? இப்போ அவன் என்ன சொல்றான், விச் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட், எது தப்பான ஆப்ஷன் இருக்கு. அப்ப எல்லாமே கரெக்டான ஆப்ஷன் இருக்கு, ஒன்னே ஒன்று தான் தப்பான ஆப்ஷனா இருக்கும். ஓகேவா? அது என்ன இதுன்னு கேட்கறான். அது எதை பத்தி கேட்கறானா, அபவுட் லாரின்ஸ். லாரின்ஸ் தான் தெரியும் பாத்தீங்களா, சவுண்ட் பாக்ஸ். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, சோ அந்த சவுண்ட் எங்க உங்களுக்கு நான் கேட்கிறேன், அந்த சவுண்ட் எங்க இருந்து வருது, என்னோட லாரின்ஸ்ல இருந்து வந்து. லாரின்ஸ் நம்ம என்ன சொல்றோம், சவுண்ட் பாக்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? லாரின்ஸ் என்ன சொல்றோம், நம்ம சவுண்ட் பாக்ஸ் சொல்றோம். அங்க இருந்து நம்ம பேச்சு வருது. லாரின்ஸ்ல நமக்கு பேச்சு வராது, நமக்கு சவுண்ட் வராது. ஓகேங்களா? ஒண்ணுமே வராது, பாபான்னு இருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது லாரின்ஸ் இல்லாத. ஓகே, அப்ப லாரின்ஸ் சவுண்ட் பாக்ஸ். சவுண்ட் பாக்ஸ் பத்தி எது தப்பா கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. இட் இஸ் a bony box, glottis is opening into a larynx. During swallowing of food, glottis is covered by the epiglottis to prevent the food entry of the larynx and all of this. இது எல்லாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள தப்பான இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் தப்பான வந்து போனி பாக்ஸ். இந்த போனி பாக்ஸ்ல போன்ஸால மேடப் பண்ண பாக்ஸ்ல இது கார்டிலேஜஸ் மாதிரி டிஷ்யூஸ் தான். ஓகே, அப்ப இதுதான் தப்பான ஆன்சர். குளோட்டிஸ் இஸ் த ஓப்பனிங் இன்டு த லாரின்ஸ். இதுவும் கரெக்ட் தான். குளோட்டிஸ் வந்து எங்க ஓப்பனிங் பண்ணுது, லாரின்ஸ் ஓப்பன் பண்ணுது. ஏன்னா மூச்சு இப்படி எடுத்து விடுவோம், நம்ம கிளாஸே சொல்லியிருப்போம், மூச்சு அப்படி எடுத்து விடும்போது குளோட்டிஸ் வந்துட்டு லாரின்ஸ் ஓப்பன் பண்ணுது. அப்புறம் நம்ம ஃபுட்டை சால்வ் பண்ணும்போது ரெண்டுத்துலையும் போகாம இருக்கிறது குளோட்டிஸ் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ட்ரோல் பூத் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ டியூரிங் சால்விங் த ஃபுட், குளோட்டிஸ் என்ன பண்ணுதுன்னா கவர் த எபிக்ளோட்டிஸை கவர் பண்ணி வச்சுது. குளோட்டிஸ் என்ன பண்ணுது, எபிக்ளோட்டிஸை கவர் பண்ணி வச்சுக்கிறதுனால ஃபுட் வந்து அதுக்குள்ள போகாம ப்ரிவென்ட் பண்ணப்படுது. லாரின்ஸ்குள்ள ஃபுட் போனா, சவுண்ட் பாக்ஸ்குள்ள ஃபுட் போனா நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு ஃபேட்டல் வரைக்கும் இது பண்ண வரைக்கும் இது வரலாம். கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அது பெரிய விஷயமா இல்லை, பெரிய சீரியஸ் கண்டிஷன்ஸை நம்ம லீட் பண்ணி விடலாம். அதனால இந்த எபிக்ளோட்டிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி. அப்போ இதுல தப்பான இது எதுனா இட்ஸ் போனி பாக்ஸ் கிடையாது. ஓகே, போனி பாக்ஸ் கிடையாது. இதுதான் தப்பான இன்கரெக்டான கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம 8th क्वेश्चन பார்த்துலாம். 8th क्वेश्चन என்ன சொல்றாங்க, இந்த கிளினிக்கல் டெஸ்ட். எதோட கிளினிக்கல் டெஸ்ட்? the clinical test for the diagnosis of typhoid. டைஃபாய்டோட கிளினிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டைஃபாய்டோட கிளினிக்கல் டெஸ்ட் வந்து விடால் டெஸ்ட்னு சொல்லுவோம். விடால் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிளடி மேரி மாதிரி நம்ம டைஃபாய்டு மேரின்னு ஒரு மேரி இருந்தாங்க, அவங்களுக்கு கதை தெரியும் பார்த்தீங்களா. டைஃபாய்டு மேரி என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்க கேரியரா இருந்தாங்களா, அவங்க சமைக்கிற ஃபுட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் டைஃபாய்டு வந்து அந்த ஊருக்கே கொடுத்துச்சு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபுட்டை வந்து சமைச்சு அந்த ஊர் ஃபுல்லா கொடுக்குறாங்க. அப்போ ஊர் ஃபுல்லா கொடுக்கும்போது ஊர் ஃபுல்லா எல்லாருக்குமே டைஃபாய்டு வந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாருக்குமே டைஃபாய்டு வந்துட்டு இருக்கும்போது என்னடா எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா பின்னாடி கண்டுபிடிச்சாங்க இந்த மேரின்ற ஒரு பொண்ணு தான், சமைச்சு கொடுக்குற பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து கேரியரா இருந்துட்டு அந்த ஊர் ஃபுல்லா வந்து டைஃபாய்டு பரப்பிட்டு இருக்கா. ஏன்னா அவ சமைக்கிற ஃபுட்ல வந்து கிளீனினஸ் இல்ல, அதனால அவ கேரியரா இருக்கா. பட் அவ அஃபெக்ட் ஆகல, அவ ஆஸ் கேரியரா இது பண்ணிட்டு அந்த ஃபுட்ல அந்த டைஃபாய்டு இது பாக்டீரியா இருந்ததுனால ஊர் ஃபுல்லா போய் அந்த பரப்பிட்டு இருக்கா. நம்ம டைஃபாய்டு மேரின்னு சொல்லுவோம். பட் இந்த டைஃபாய்டு சாலமோனெல்லா டைஃபாய்டு எப்படி டிடெக்ட் பண்ணலாம்னா விடால் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு இருப்போம். விடால் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இதை டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம 9th கொஸ்டின் பார்த்துடலாம். 9th question BCG. BCG is a vaccine meant to protect. BCG vaccine is meant to protect against. BCG ன்றது ரொம்ப காமனான வேக்சின். சில வேக்சின்ஸ்லாம் எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சில வேக்சின்ஸ்லாம் எதுக்கு மெயின் பர்பஸ் என்ன அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப BCG எதோட வேக்சின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டியூபர்குலோசிஸ். அகைன்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் தான் இந்த BCG அப்படின்ற வேக்சின் வந்துட்டு அகைன்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? டியூபர்குலோசிஸ் அகைன்ஸ்ட் பண்ண வேக்சின் தான் BCG வேக்சின். இது ரொம்ப காமனான வேக்சின். ஓகேங்களா? ரொம்ப காமனான வேக்சின், நம்ம இந்தியாவில் நம்ம அவைலபிளான வேக்சின். ஓகே, BCGன்ற வேக்சின் எதுக்கு அகைன்ஸ்ட் யூஸ் பண்ண போறாங்க? டியூபர்குலோசிஸ் அகைன்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 10th கொஸ்டின் பார்த்தலாம். லாஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டினை பார்த்தலாம். 10th கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா which one of the following sets includes bacterial disease. என்ன செட்ல பாக்டீரியல் டிசீஸ் மட்டும் இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன டைப் ஆஃப் டிசீஸ்? எல்லாமே பாக்டீரியல் டிசீஸா இருக்கும். செட்னா ஒரு செட் இதுல வந்து ஒரு 3 டிசீஸ் கொடுத்திருக்காங்கன்னா 3 டிசீஸுமே பாக்டீரியாவால காஸ் பண்றதா இருக்கணும். பாக்டீரியாவால காஸ் பண்ற டிசீஸ் தான் பாக்டீரியாவால பாத்தோஜன்ஸால பாக்டீரியல் பாத்தோஜன்ஸால காஸ் பண்ற டிசீஸ் நம்ம என்ன சொல்றோம்? பாக்டீரியல் டிசீஸ்னு சொல்றோம். சோ பாக்டீரியல் பாத்தோஜன்ஸால இந்த 3 செட்லயுமே காஸ் பண்ற டிசீஸ் என்னன்னு கேக்குறாங்க. டெட்டானஸ், டியூபர்குலோசிஸ், மியாசிலிஸ் இதுல வராது. டிப்தீரியா, லெப்ரோசி அண்ட் பிளக்யூ. டிப்தீரியா, லெப்ரோசி அண்ட் பிளக்யூ தான் பாக்டீரியாவால காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். எல்லாமே பாக்டீரியாவால காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். குளோரெல்லா, டைஃபாய்டு, மம்ஸ் இதுவும் வராது. மலேரியா வந்து எதனால காஸ் ஆகுது? புரோட்டோசோவா. ஓகே, மலேரியா எதனால காஸ் ஆகுது? புரோட்டோசோவா. அந்த ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து கடிக்கிறதுனால புரோட்டோசோவா வந்துச்சு. அதில் இருக்க வாயில் இருக்க ஸ்போரோசைட்ஸ் வந்துட்டு நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகி அதுல இருந்து ஸ்போரோசைட்ஸ் எங்க மலேரியா ஆனோஃபிலஸ்ல உருவாகுதுன்னா அதோட கட்டில வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். பட் எங்க ஸ்டோர் பண்ணப்படுதுன்னா அதோட சலைவரி கிளாண்ட்ல ஸ்டோர் பண்ணுவோம். தான் மலேரியால ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ நம்ம பார்க்க வேண்டியது. ஸ்போரோசைட்ஸ் தான் காசேட்டிவ் ஏஜென்ட் ஆட் பண்ணுது. அந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மலேரியால இந்த கொசுவோட கட்ல, கொசுவோட வயித்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா அதோட ஸ்போரோசைட்ஸ் வந்து சலைவரி கிளாண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒன்ஸ் அது ஒரு மனுஷனை போய் கடிக்கும் போது அது எச்சில் அந்த சலைவரி கிளாண்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு லிவர் செல்ஸையும் RBC அட்டாக் பண்ணிட்டு நமக்கு நோயை காஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ மலேரியா வந்து ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ். அப்போ இது வராது. அதே மாதிரி தான் குளோரெல்லாவும் அதே மாதிரி டெட்டனஸ். ஓகே, அப்போ இதுல என்ன டிப்தீரியா, லெப்ரோசி அண்ட் பிளக்யூ இது எல்லாமே தான் எதனால காஸ் பண்ணக்கூடியது?